Hi friends, welcome to Joe samayal. இன்னைக்கு இந்த வீடியோவில் சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக ஆனியன் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது 2 பெரிய சைஸ் வெங்காயம் சும்மா ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காய் 3 பதில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு ரெட் சில்லி, உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ நான் ஒரு 10 மிளகாய் கிட்ட எடுத்து வச்சுருக்கேன். 10-12 கூட இருக்கும். ஸோ வெல்லம், புளி அவ்வளோதான். இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வெல்லம் டேஸ்ட்டு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வெல்லம் கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 2 துண்டில் ஒரு துண்டு எடுத்துருங்க. அப்புறம் மிளகாயும் உங்களுக்கு காரம் அதிகம் பிடிக்குன்னா இன்னும் கொஞ்சம் 2-3 கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் இந்த மாதிரி அரைச்சா தான் நல்லாயிருக்கும். இல்லைனா ரொம்ப ஃபைனாக அரைச்சாலும் நல்லா இருக்காது. ஸோ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போது தாளிப்பு கொடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அதில் மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட சிம்பிளாக ஆனியன் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் வைஸும் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான நேரம் தான் பிடிக்கும். ஏன்னா நம்ம ஆனியன் கூட ரஃப்பாக தான் சாப் பண்ணியிருக்கோம். கோக்னட் ஜஸ்ட் நம்ம ஒன்று பாதியமாக கீரி தான் போட்டிருக்கோம். ஸோ டைமும் சேவ் ஆகும், அதே சமயம் நம்மளுக்கு டேஸ்ட்டான சட்னியும் நம்மளுக்கு கிடச்சிச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.